அன்று என்னவோ எனக்கு மட்டும் திருவிழா போல தெரிந்தது. முதல் நாள் இரவு தூக்கம் பிடிக்காமல் கட்டிலில் புரண்டு புரண்டு தளத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். நாளை எதை உடுத்துவது? காலையிலே எழுந்தவுடன் என்ன பண்ணுவது? அவளை எப்படி கூப்பிடுவது? என்ன பேசுவது? எங்கே வரவழைக்கலாம்? எப்படி சொல்வது? என பெரிய பட்டிமண்டபமே மூளைக்குள் நடந்தது. எப்படியோ ஒரு வழியாக தூங்கிவிட்டேன். காலை 7 மணிக்கு அலாரம் அடித்தது. மெல்ல போனை தேடி எடுத்து அலாரத்தை அணைத்துவிட்டு எழுந்தேன். காலை கடன்களை முடித்துவிட்டு பல் துலக்க கண்ணாடி முன் போய் நின்றேன். என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை. முகத்தில் அவ்வளவு பிரைட்னஸ். எல்லாம் அவள் செய்த மாயம்தான். நெருங்கிய தோழிதான் அவள் எனக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு படபடப்பு. நட்பாக பார்த்த கோணம் மாறி காதலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு திக்கு தெரியாத உணர்வு. அதுவும் ஒரு தனி சுகம்தான். அவளை பார்க், பீஸ் எல்லாம் கூப்பிடவில்லை. பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலுக்குத் தான் வர சொன்னேன். கோவிலின் அமைதியான சூழல், அதை கலைக்கும் கடல் அலைகளின் இனிமையான சப்தம், ரம்யமான இடம். காதல சொல்ல சரியாக இருக்கும் என்றுதான் அங்கு வரவழைக்க முடிவு செய்தேன். நானும் கிளம்பிட்டேன். அவளுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போனேன். அப்போதான் தலை குளிச்சுட்டு வந்து ஈர முடிய உலர்த்திட்டு இருந்தா. அந்த முடியிலிருந்து அப்படியே நீர்த்துளிகள் சொட்டுவதை பார்த்தால், அம்மம்மா. அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. சரி, சீக்கிரம் கிளம்புடி, எப்போ சொன்னேன் என்று கொஞ்சம் சீண்டினேன். உனக்கு என்னடா உள்ள போனா உடனே வெளிய வந்துடுவ, நான் தலை தேய்ச்சு குளிச்சு எடுக்கறதுக்குள்ள படறப்பாடு அப்பப்பா. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் புரியும். சரி சரி, ஓவரா சீன் போடாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்குள்ள வருங்கால மாமி பில்டர் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. டேய் வருண், இந்தா காஃபி சாப்பிடு, அதுக்குள்ள அவ வந்துடுவா என்று சொல்ல நானும் பொறுமையா குடிச்சு முடிச்சேன். மாமிக்கு என் மேல ஒரு டவுட் தான் இருந்தாலும் வெளிய காட்டிக்கல. ஆனா அவங்களுக்கு ஓகே போலத்தான் தெரியுது. அவ என்ன சொல்ல போறான்னு தான் தெரியல. வதனா, என்னடி பண்ற? வருண் எவ்ளோ நேரம் காத்திட்டே இருக்கான், சீக்கிரம் வா என்று மாமி ஒரு சத்தம் வைக்க, இதோ வந்துட்டேன் எம்மான்னு அழகா பச்சை கலர்ல ஒரு சுடி, அதுக்கு கான்ட்ராஸ்டா வெள்ளை கலர் துப்பட்டா. என் கண்ணே பட்டுடுச்சு. போயிட்டு வரோமா ஆண்டி அனுகூஷ் அனினீஸ். மாமியும் சிக்கியாய் லமன் சொல்லிட்டு கிளம்பினோம். மாமி சிரிச்சுட்டே ஆல் தி பெஸ்ட் டவருன் நன்னு சொல்ல நான் ஷாக் ஆயிட்டேன். இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு ஒரு வழியா கிளம்பியாச்சு. வதன வீட்டில இருந்து அரை மணி நேரத்துல கோவிலுக்கு வந்துட்டோம். பைக்ல வரும்போது உனக்கு எதுக்குடா அம்மா ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. இருடி கோவிலுக்கு போன உடனே சொல்றேன்னு சமாளிச்சு அழைச்சிட்டு வாரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. பைக்கை நிறுத்திட்டு 2 பேரும் கோவிலுக்குள்ளே போனோம். சாமிய நல்லா வேண்டிக்கிட்டேன், அவ எனக்கு ஓகே சொல்லணும்னு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு மனசு படபடத்துட்டே இருந்துச்சு. அவள அப்படியே கடல் இருக்க பக்கம் இதமான காற்று வீசும் இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். வதனா, நீ எப்பவும் என் கூடவே இருப்பயா என்று கேட்டு அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தேன். அவள் கண்களில் குளமாய் நிரம்பியிருந்தது கண்ணீர். இப்படி அழுதா என்ன அர்த்தம்? இருப்பயான்னு சொல்லு என்றேன். கண்களை துடைத்துக் கொண்டு கொஞ்சம் முகத்தில் போய்க் கோபம் காட்டி, உன்னை நான் கொடுமைப்படுத்தாம வேறவளுக்கு விட்டு கொடுத்துடுவேனா இன்னும் சில சண்டை பிடித்து, இதுக்குதான் அம்மா ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்களா? இரு வீட்டுக்கு போய் 2 பேருக்கும் கச்சேரி வச்சுக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து கிளம்பனோம். ஒரு வழியா சொல்லியாச்சு. இப்பதான் மனசு நிம்மதியா அமைதியா இருக்கு. நான் சொல்லிட்டேன். ஆனால் எத்தனை பேர் சொல்லாமலே மனசுக்குள்ளேயே ஆழமா அவங்க காதல புதைச்சிருப்பாங்க. புதைச்சிட்டு இருப்பாங்க, புதைப்பாங்க. வெற்றியோ தோல்வியோ வெளிப்படையா சொல்லிடுங்க.